ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு பொங்கலின் பெருமைகளை பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு காலத்துல தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் சந்திரன் என்கிற கடுமையாக உழைக்கும் விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் ஒவ்வொரு ஆண்டும் விவசாய நிலங்களில் அரிசி விதைகளை விதைத்து அறுவடைக்கான பருவத்திற்காக பொறுமையாக காத்திருப்பார். பல மாதங்கள் கடுமையாக உழைத்த பிறகு அரிசி செடிகள் நன்றாக வளர்ந்து பயிர்கள் அறுவடைக்காக தயாராக இருக்கும். அதை கொண்டாடும் வகையில் இதுதான் பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது. பொங்கல் என்பது சூரியனின் வெப்பமும் சக்தியும் ஆகும். அரிசி பயிர்கள் வளர்வதற்கு உதவியதால் அவருக்கு நன்றி சொல்லும் ஒரு சிறப்பு திருவிழா ஆகும். பொங்கல் என்ற வார்த்தை பொங்கி வழிகிறது என்று பொருள். இது அரிசி, வெல்லம் மற்றும் சில பொருட்கள் சேர்த்து ஒரு சிறப்பு உணவை சூரியனுக்கு அர்ப்பணிப்பது. ஒரு வருடம் அறுவடை முடிந்த பின் சந்திரனின் குடும்பம் இந்த திருவிழாவை மிகுந்த சந்தோஷத்துடன் கொண்டாட முடிவு செய்தது. முதல் நாளான போகியில் அவர்கள் வீட்டை சுத்தமாக்கி பழைய பொருட்களை அகற்றி புதிய பொருட்களை வாங்கினார்கள். அவர்கள் ஒரு தீயை உருவாக்கி பழைய உடைகள், பொருட்களை எரித்து புதிய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள். இரண்டாம் நாள் பொங்கல் அன்று சந்திரனின் மனைவி மீனா மிகப்பெரிய பானையில் சுவையான பொங்கல் வைத்தார். அந்த அரிசிகள் வெந்து கொண்டே அந்த பானையிலிருந்து பொங்கியது. அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி அறுவடை பொங்கட்டும் என்று அந்த உணவை சூரியனுக்கு நன்றி கூறி அர்ப்பணிப்பார்கள். மூன்றாம் நாள் மாட்டு பொங்கல் அன்று அவர்கள் பசு மாடுகளையும் காளை மாடுகளையும் அதனுடைய திருவிழாவாக மதித்தார்கள். ஏனெனில் அவை புல்வெளியில் விவசாயத்திற்காக உழைக்கும் உதவியாளர்கள். சந்திரன் தனது மாடுகளை அழகான வண்ணங்களால் அலங்கரித்து அவற்றுக்கு சிறப்பு உணவுகள் வழங்கி அவற்றின் கடுமையான உழைப்புக்கு நன்றி தெரிவித்தார். இறுதியாக நான்காம் நாள் காணும் பொங்கல் அது குடும்ப உறுப்பினர்களோடு நேரத்தை செலவு செய்யும் நாள். உறவினர்களுடன் உணவு பகிர்ந்து மகிழ்ச்சியான பொழுதுகளை கொண்டாடும் ஒரு நாள் ஆகும். இது ஒன்றிணைந்து மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டாடும் ஒரு நாள். ஒவ்வொரு ஆண்டும் சந்திரனும் அவரது குடும்பமும் பொங்கலை நன்றி தெரிவிக்கும் நாளாக கொண்டாடி வந்தனர். அறுவடை, மாடுகள் மற்றும் சூரியனை நன்றி கூறி இயற்கையின் பரிசுகளை மதிக்கும் ஒரு நினைவாக கொண்டாடினார்கள். இவ்வாறு பொங்கலை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுவதுடன் குடும்பங்களை ஒன்றிணைத்து மகிழ்ச்சி, அன்பு மற்றும் அறுவடைக்கும் நன்றி தெரிவிக்கும் ஒரு அழகான நாளாக கொண்டாடி வருகிறார்கள். ஓகே குட்டீஸ், பாய். நாம் அடுத்த கதையில சந்திப்போம்.